வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 வீடியோவில் நாம பார்க்க போற ராசி மேச ராசிக்கு இந்த 2025 நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன விதமான மாற்றத்தை தரும், என்ன விதமான முன்னேற்றத்தை தரும், ஏற்றத்தை தரும், அதிர்ஷ்டத்தை தருமா, அற்புதத்தை நிகழ்த்துமா, வாழ்க்கையில் எதிலெல்லாம் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை இந்த குரு பயிற்சி தருதுங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த குரு பயிற்சியில் இவ்வளவு நாள் 2ஆம் இடமான ரிஷப ராசியில் இருந்த குரு பகவான் இப்பொழுது 3ஆம் இடமான மிதுன ராசிக்குள் பிரவேசிக்க போகிறார் மே மாதத்தில். இந்த மே மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு 7.5 சனியின் தாக்கத்தை நீக்கும். காரணம், சனியின் வீட்டை குரு பகவான் பார்க்க போகிறார். அப்ப 7.5 சனியின் தாக்கத்தை இந்த ஒரு வருடம் நீங்கள் மறந்து விடலாம். சனியின் தாக்கம் பரிபூரணமாக கட்டுப்படுத்தப்படும். இன்னொன்னு, சனி பகவான் இப்பொழுது அமர்ந்திருப்பதும் குருவின் வீடே. அப்ப அதுவும் உங்களுக்கு நல்லதே. அதனால 7.5 சனியின் தொடக்கம் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருப்பதற்கு இந்த குரு பயிற்சி பெரிய அளவில் உதவி செய்யும். குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையால் 7ஆம் இடத்தையும், தன்னுடைய 7ஆம் பார்வையால் 9ஆம் இடத்தையும், தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார். இது மிக மிக விசேஷமான பார்வை. எந்த ஒரு ராசிக்குமே குரு 7, 9, 11 பார்ப்பது எல்லா விதத்திலும் மாற்றத்தை தரும், எல்லா விதத்திலும் அதிர்ஷ்டத்தை தரும். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம். அப்ப கண்டிப்பாக உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். நீங்க தொழில் சார்ந்து முயற்சி செய்றீங்க, வியாபாரம் சார்ந்து முயற்சி செய்றீங்க, வேலைக்கு முயற்சி செய்றீங்க, பதவி உயர்வுக்காக முயற்சி செய்றீங்க, சம்பள உயர்வுக்காக முயற்சி செய்றீங்க, அல்லது அரசியல்வாதிகளா இருக்கீங்க, நீங்க ஏதாவது ஒரு அருமையான ஒரு அமைப்புல நீங்க பெரிய ஆளா வரணும்னு நினைக்கிறீங்க, அல்லது உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க, கிடைக்கும். அறிவியல் துறையில இருக்கவங்க, விஞ்ஞானிகளுக்கு கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தலாம். அந்த கண்டுபிடிப்பு அரசின் அங்கீகாரத்தை பெறும். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் தவழக்கூடிய ஒரு வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். நீங்க நீண்ட காலமாக நினைத்த ஒரு வீட்டு உபயோக பொருட்களா இருக்கலாம், வீட்டை புனரமைப்பதா இருக்கலாம், வீட்டை மாற்றி அமைப்பதாக இருக்கலாம், எல்லாமே உங்களுக்கு நினைத்தபடி நடக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு உங்களோட திறமை நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும். நமக்குள்ளேயே இப்படி ஒரு திறமை இருக்கா அப்படிங்கிறதை நீங்கள் உணரக்கூடிய காலமாகவும், அதை அடையாளம் காணும் காலமாகவும், அது அங்கீகாரம் பெறும் காலமாகவும் இந்த குரு பயிற்சி அமையும். அப்ப குரு 3ஆம் இடத்தில் அமரும் பொழுது எல்லா விதமான முயற்சியும் பலனை தரும். பத்தாக்குறைக்கு தன்னுடைய 5ஆம் பார்வையால் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது கலத்திரஸ்தானம். அதுவும் கலத்திர காரகனான சுக்கிரன் இருக்கக்கூடிய அந்த வீடுதான் 7ஆம் இடம். அப்ப 7ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது நிச்சயமாக திருமண தடை நீங்கிவிடும். இவ்வளவு நாள் வரன் வரல, நல்ல வரன் நமக்கு அமையல, எங்கேயுமே நமக்கு என்ன ஜாதகம் கொடுத்தாலும் நல்ல பதில் வரல, போன் எடுக்க மாட்டாங்க, ரிப்ளையே சொல்லல, இன்னைக்கு சொல்றேன் நாளைக்கு சொல்றேன்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சுட்டே இருக்காங்கன்னா, இப்பொழுது உங்களுக்கு நல்ல வரன், விரும்பிய வரன் விரைவாக வந்து திருமணத்தை நடத்தி வைப்பார் இந்த குரு பகவான். அடுத்தது 7ஆம் இடம் தான் பிசினஸ் பார்ட்னரை குறிக்கக்கூடிய இடம். அப்ப பிசினஸ் பார்ட்னர் உங்க பிசினஸுக்கு வேணும்னாலும் இணைத்துக் கொள்ளலாம், அல்லது பிசினஸ் பார்ட்னரோடு இருந்த கருத்து வேறுபாடு பேசி சரி செய்து கொள்ளலாம், அல்லது 2 தொழிலை 2 பார்ட்னர் சேர்ந்து செய்றீங்கன்னா ஆளுக்கு ஒன்னா பிரிச்சு ஒற்றுமையோடு பிரிந்து இருவரும் சேர்ந்து அந்த தொழிலை எப்படி நடத்தினீங்களோ அதே போல ஆளுக்கு ஒரு தொழிலாக ஒற்றுமையாக நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பதுதான் யோகஸ்தானம். அப்ப யோகஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அது குருவின் வீடு. உறுதியாக குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் இளம் வயது தம்பதியினருக்கும் அந்த ஏக்கத்தை குரு பகவான் நிவர்த்தி செய்து தருவார். முதல் குழந்தை இருக்கு, 2வது குழந்தைக்காக முயற்சி செய்யறோம்னா அந்த முயற்சியையும் குரு பகவான் உங்களுக்கு வெற்றி அடைய செய்வார். அந்த பலனையும் உங்களுக்கு அள்ளி தருவார். மழலை செல்வம் இல்லையேங்கிற ஏக்கம் தீர்ந்துவிடும். குரு பகவான் பல்வேறு விதமான அதிர்ஷ்டத்தையும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் தருவார். காரணம், 9ஆம் இடம் என்பது யோகஸ்தானம், அது குரு பகவானின் வீடு. அப்ப நகை வாங்கணும், ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படணும் அப்படின்னு நினைத்தா அந்த முயற்சிகள் பலனை தரும். ஷேர் மார்க்கெட்டிலும் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும், லாபம் கிடைக்கும்.
தங்க நகை சார்ந்து ஏதாவது நீங்க வங்கியில கடன் வாங்கியிருந்தா அந்த கடனை முழுவதுமாக அடைத்து விடும் காலமாக இருக்கும். அப்ப ஜுவல் லோனை வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிடுவீங்க. அதற்கான வருமானமும் வரும், அதற்கான நிதி ஆதாரமும் பெருகும். அடுத்தது குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் ஆசை நிறைவேறும் இடத்தையும் பார்க்க போகிறார். அப்ப நிச்சயமாக லாபம் உயரும். ஏன்னா பணத்தை குறிக்கக்கூடிய கிரகமே குரு பகவான் தான். அப்படிப்பட்ட குரு பகவான் உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப தொழிலையோ வியாபாரத்திலேயோ பெரிய அளவிலான லாபம் வரும். விற்காம தேங்கி கடந்த சரக்குகள் விற்று தீர்ந்து விடும். தொழில்ல ஒரு மந்த நிலைமை இருந்துச்சுன்னா அந்த மந்த நிலைமை நீங்கிடும். வேலையாட்கள் கிடைக்கல அல்லது நேர்மையான வேலையாட்கள் இல்லைன்னா நல்ல வேலையாட்கள், திறமையான வேலையாட்கள், நம்பிக்கையான நேர்மையான வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். நீங்க நீண்ட காலமாக ஏதாவது ஒரு பணம் வரல, நீங்க எங்கேயாவது ஒரு நிறுவனத்துக்கு சப்ளை பண்ணீங்க அல்லது வராக்கடன் உங்களோட தொழில் வியாபாரத்துல அதிகமா இருக்குன்னா அந்த வராக்கடனின் அளவு உங்களுக்கு குறையும். வங்கிகள்ல லோன் போட்டு தொழிலை விரிவுபடுத்தவோ வியாபாரத்துல சரக்குகளோட கையிருப்பை அதிகரிக்க ஏதாவது ஒரு லோன் போடணும்னா அதுக்கு எல்லாமே ஏற்ற காலகட்டம். வங்கிகள்ல குறைந்த வட்டியில அரசின் சலுகையோடு மானியத்தோடு இருக்கக்கூடிய ஸ்கீம்ல லோன் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். 11ஆம் இடத்தை பார்க்கும் குருவால் வேலைக்கு செல்பவர்களுக்கு பதவி உயர்வு நிலுவையில் இருக்குன்னா அது கிடைக்கும். சம்பள உயர்வு பெண்டிங்ல இருந்தா அது வந்துடும். ஏதாவது இன்சென்டிவ் அல்லது ஏதாவது ஒரு சலுகைகள், உங்களுக்கு சேல்ஸ்ல ஒரு கமிஷன், இந்த மாதிரி வர வேண்டியது கடந்த சில மாதமாக நிலுவையில வச்சிருக்காங்கன்னா அந்த பணமும் இப்பொழுது உங்களுக்கு ஒன்னாவே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இடமாற்றம் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல டிரான்ஸ்பர் வேணும்னு நினைக்கிறீங்க, பெரும்பாலும் இதை வந்து அரசு ஊழியர்கள் தான் எதிர்பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட அரசு ஊழியர்களுக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். எம்எல்எம்ல தனியார் நிதி நிறுவனத்துல ஏதாவது பணம் போட்டு கிரிப்டோ கரன்சி ஃபாரெக்ஸ்ன்னு சொல்லி ஏதோ ஒரு இதில் நீங்க பணம் போட்டு அந்த பணம் வராம இருந்தா, அந்த பணம் சார்ந்த வழக்குகள் இருந்தா அல்லது அந்த பணம் வராதுன்னு நினைச்சு நீங்க தத்தளித்து கொண்டிருந்தால் அந்த பணம் எல்லாம் வரும். நீதிமன்றத்தின் வழியாகவோ காவல் நிலையத்தின் வழியாகவோ அந்த வழக்குகள் விசாரணை செய்யப்பட்டு அந்த வழக்குகளின் வழியாக உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை குரு பகவான் இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். சுப நிகழ்ச்சிகள், பல்வேறு விஷயங்களை இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நடத்தலாம். உங்களுக்கு ஏதேனும் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டியது இருந்தாலும் அதுவும் இப்பொழுது நடக்கும். உங்கள் குழந்தைகளின் படிப்பு கண்டிப்பாக மேம்படும். அவர்களின் நினைவாற்றல் வளரும். நீங்க மேசராசியில் இருந்தால் நீங்க ஏதாவது ஒரு அரசு தேர்வு எழுதுறீங்க அல்லது ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ல நீங்க வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான ரிசல்ட் வரும். அரசு வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு இது அற்புதமான காலகட்டமாக உறுதியாக இருக்கும். மேச ராசியை சார்ந்த விவசாயிகளுக்கு நிச்சயமாக புதிய தொழில் முயற்சிகள், நவீன சாகுபடி முறைகளால் வெற்றி காணும் காலமாகவும், நவீன உபகரணங்களை பயன்படுத்தி வேலையாட்களை சமாளிக்கும் ஒரு அருமையான யுக்தியை நீங்கள் இப்பொழுது கையாள்வீர்கள். அதன் வழியாக லாபத்தின் அளவு அதிகரிக்கும். ஏற்கனவே செய்து கொண்டிருந்த அதே பயிரை செய்யாமல் புதுவிதமான மாற்று பயிரின் வழியாக மிகப்பெரிய மகசூலை பெறும் அருமையான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருப்பதால் நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தி விவசாயத்தில் பெரிய அளவிலான லாபத்தை பெறும் காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையும். இல்லத்தரசிகளுக்கு பொறுத்தளவுல ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி ஒன்று நடக்கும். அந்த சுப நிகழ்ச்சிகளினால் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசின் உதவி, அரசின் சலுகை, அரசின் மானியம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி உடனடியாக பலனை தரும். மாணவ மாணவிகளை பொறுத்தளவுல நினைவாற்றல் மேம்படும், தனித்திறமை மேலோங்கும். நீங்கள் கலந்து கொள்ளும் விளையாட்டு போட்டிகளில் நிச்சயமாக ஒரு நல்ல பரிசை, நல்ல இடத்தை பெற்று வருவீர்கள். பள்ளியில் நடைபெறும் அல்லது கல்லூரியில் நடைபெறும் கலை விழாக்களில் நீங்கள் உங்கள் தனித்திறமையை வளர்த்து கொண்டு அந்த தனித்திறமையை நிலைநாட்டுவதற்கும் தனித்திறமை வழியாக பாராட்டையும் நல்ல பெயரையும் புகழையும் பெறுவதற்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்றத்தை தரும். இந்த குரு பயிற்சியில் அரசியல்வாதிகளை பொறுத்தளவுல விரும்பிய பதவி கிடைக்கும், விரும்பிய ஒரு எண்ணம் ஈடேறும். நீண்ட காலமாக நீங்க நினைத்த ஒரு கனவு, நீங்க நினைத்த ஒரு விஷயம், ஆசைப்பட்ட ஒன்று இந்த குரு பயிற்சியினால் உங்களுக்கு உறுதியாக நடக்கும். கலைத்துறையினருக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, குரு பகவான் அமர்ந்திருப்பது மிதுன ராசியில். மிதுன ராசியின் அதிபதி புதன். ஒரு மனிதனின் தனித்திறமை,
ஒருவரோட தனித்துவமான விஷயங்களை குறிக்கக்கூடியவர் இந்த புதன். அப்படிப்பட்ட புதனின் வீட்டில் குரு அமர்ந்திருப்பதால் உங்கள் தனித்திறமை அங்கீகரிக்கப்படும், உங்கள் தனித்திறமை பாராட்டப்படும். இந்த மாதிரி ஒரு திறமை நமக்கு இருக்கா அப்படிங்கிறதையே நீங்க இந்த குரு பயிற்சியில தான் உணர்வீர்கள். நீண்ட காலமாக வராத ஒரு பணம், ஏற்கனவே ப்ராஜெக்ட் செஞ்சு அந்த பணம் வராம இருந்தா நிச்சயமாக அந்த பணம் இப்பொழுது வந்து சேர்ந்துடும். உங்களோட நிலுவை சம்பள பாக்கிகள் எல்லாமே வந்துடும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்கள்ல இருந்து நடிகர் வரை எல்லோருக்குமே இந்த குரு பயிற்சி உறுதியாக மறக்க முடியாத ஒரு குரு பயிற்சியாக, உன்னதம் தரும் குரு பயிற்சியாக உறுதியாக மேசராசிக்கு இருக்கும். இந்த குரு பயிற்சி எல்லா விதத்திலும் ஏற்றம் தரும், எல்லா விதத்திலும் மாற்றம் தரும், எல்லா விதத்திலும் முன்னேற்றத்தை தரும், அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் தரும், நீடித்த புகழையும் நீங்காத செல்வத்தையும் உறுதியாக தரும் குரு பயிற்சியாக கொரோனா தொற்றுக்கு பிறகு அருமையான ஒரு குரு பயிற்சினா அது இந்த குரு பயிற்சியே. கோச்சார ரீதியாக இந்த குரு பயிற்சி சிறப்பாக இருப்பதால் ஏதேனும் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும், ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் செய்யணும்னா உங்கள் பிறந்த கால ஜாதகத்தை குடும்ப ஜோதிடரமோ அல்லது ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு என்னிடமோ பலன்களை தெரிந்து கொண்டால் அதன்படி உங்களோட அனைத்து திட்டங்களையும் நீங்கள் அமல்படுத்தும் பொழுது உறுதியாக வெற்றி 100% கிடைக்கும். அந்த வெற்றி சறுக்கல் இல்லாத வெற்றியாக, சரித்திரம் படைக்கும், சாதனை படைக்கும் வெற்றியாக உறுதியாக இருக்கும். இந்த குரு பயிற்சியை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு அற்புதமான குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி தான். மேச ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியை தவற விட்டு விடாதீர்கள். 100க்கு 90% சுப பலன்களை பெறக்கூடிய குரு பயிற்சியாக இருப்பதால் இந்த குரு பயிற்சியில் ஒவ்வொரு நாளையும் சரியாக திட்டமிட்டு செயல்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு இதேபோல் சிறந்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. உங்களோட நண்பர்கள், உங்களோட உறவுக்காரங்க அல்லது உங்களுக்கு அக்கம் பக்கத்தினர் யாராக இருந்தாலும் மேசராசியில் இருந்தால் அவர்களுக்கு இந்த வீடியோவை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ட்விட்டர் வழியா ஷேர் பண்ணுங்க. அவர்களுக்கும் பயனுள்ளதாக இந்த வீடியோ இருக்கட்டும். நாம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.